ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வாழைத்தண்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைப்பழம் இப்படி பார்த்திங்கன்னா நிறைய பயன்கள் இந்த வாழை மரம் தருது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தண்டோட பலன்கள் ரொம்ப ஏராளங்க. அதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். குறிப்புகள் ஆயிரும், அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற குறிப்பு பார்த்தீங்கன்னா இந்த வாழைத்தண்டை வச்சு தாங்க. இந்த வீடியோ பார்த்த பிறகு கண்டிப்பாக நீங்கள் வாழைத்தண்டை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவீங்க. அவ்வளோ பயன்கள் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, பொட்டாசியம், மெக்னீஷியம், காப்பர், ஐரன், ஃபைபர், மினரல்ஸ் அப்படின்ட்டு விட்டமின் B6 இந்த மாதிரி எக்கச்சக்கமானது இதில் இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம வாழைத்தண்டை யூஸ் பண்ணணும். இந்த வாழைத்தண்டை நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நார் சத்து நிறையவே இருக்குங்க. அதனால் இது என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் இயக்கத்தை சரி பண்ணுங்களாம். அது மட்டும் இல்லைங்க, மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட இந்த வாழைத்தண்டை எடுக்கும்போது மலச்சிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் சரியாகுங்களாம். மலச்சிக்கல் வராத தடுக்கவும் செய்யுங்களாம். அது மட்டும் இல்லைங்க, சிறுநீரக பாதையும் மற்றும் நோய் தொற்றிலிருந்து சிறந்த முறையில் வெளிவந்துடலாங்களாம். மிகச்சிறந்த உணவாம் இந்த வாழைத்தண்டு. சிறுநீரக கற்களை இது கரைக்கும் இந்த வாழைத்தண்டு. இந்த வாழைத்தண்டை ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு யூரின் வர ஆரம்பிச்சிடும். அது மூலயமா சிறுநீரகங்கள், சிறுநீர் பாதையில் உள்ள கற்கள் எல்லாமே இந்த வாழைத்தண்டை நீங்கள் எடுக்கும்போது ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துங்க இந்த வாழைத்தண்டு. இந்த வாழைத்தண்டு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்த பிரச்சனையிலேருந்து உங்களை பாதுகாத்து அதிலிருந்து உங்களை குறைக்கவும் செய்யும். கண்டிப்பாக வாழைத்தண்டை பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லைங்க, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டில் பார்த்தீங்கன்னா B6 அப்படின்ற உயர்ந்த சத்தை இந்த பனானா ஸ்டெம் வச்சுருக்குங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் இருக்க இரும்பு சத்தை அதிகரிக்குங்களாம். அது மட்டும் இல்லைங்க, ஹீமோக்ளோபினையும் இன்க்ரீஸ் பண்ணுங்களாம் இந்த வாழைத்தண்டு. ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வாழைத்தண்டு சாரை கூட எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை எந்த விதத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாராக குடிக்கலாம், இல்லை பொரியலாக சாப்பிடலாம், இந்த மாதிரி குருமா வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பயன்படுத்தலாம். நிறைய வகையில் பயன்படுத்தலாம். தயிரில் போட்டு கூட சாப்பிடலாம். ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க, அதாவது பார்த்திங்கன்னா இன்சுலின் உற்பத்தியை இது உயர்த்துங்களாம். இந்த பனானா ஸ்டெம் ஜூஸ் நீங்கள் எல்லாருமே எடுக்கலாங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கூட எடுக்கலாம். சிறுநீரக பாதையில் உள்ள கற்கள் எல்லா விதமானதும் ரிமூவ் ஆகுங்களாம். அந்த கற்கள் எல்லாமே இந்த ஜூஸை நீங்கள் வெறுமா அடித்து அப்படியே லெமன் புழிஞ்சு கூட குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலரை நான் பார்த்துருக்கேன், இந்த ஸ்டெம்மை அடித்து வெறுமா கூட குடிச்சிடுவாங்களாம், அந்த கல் ரிமூவ் ஆகணுன்றதுக்காக. அது மட்டும் இல்லைங்க, இந்த வாழைத்தண்டை நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அனிமியா வராமல் தடுக்குங்களாம். கெட்ட கொழுப்புக்களையும் வெளியேற்றுங்களாம். இந்த வாழைத்தண்டு ஜூஸாகவும் எடுக்கலாம், இல்லை எந்த விதமாகவும் எடுக்கலாங்களாம். இந்த வாழைத்தண்டில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை இல்லாததுனால அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட சாறு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் கலந்து சர்க்கரை அளவை உயர்த்தாதுங்களாம். இந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா உடலை சுத்தம் செய்யறதோட உடல் இயக்கத்துக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்களாம். அது மட்டும் இல்லைங்க, மூட்டு வலி, முதுகு வலி இருக்கவங்களாம் இந்த வாழைத்தண்டை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது கூட க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாழைத்தண்டை சாலடாக கூட எடுக்கலாம், இல்லை ஜூஸாலாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபில் ஆகிடுங்களாம். ஃபைபர் கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வாழைத்தண்டை எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாழைத்தண்டை குருமாவோ இல்லை பச்சடியாக கூட செய்யலாம் அப்படின்லாமும் சொல்கிறாங்க. உடலில் கொழுப்பு செட்கள் இருக்கு இல்லைங்களா, விரிவடையவாத கட்டுப்படுத்த இது பயன்படுமாம் இந்த வாழைத்தண்டு. இவ்வளோ பண்புகளும் இந்த வாழைத்தண்டு இருக்குங்க. ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும், அப்புறம் பார்த்திங்கன்னா மலச்சிக்கலை கட்டுப்படுத்தும், அப்புறம் பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும். இந்த மாதிரி பல வகையான பெனிஃபிட்ஸ் இந்த வாழைத்தண்டு வச்சுருக்கு. டயட் ஃபாலோ பண்ணோன்னா கூட இந்த வாழைத்தண்டை எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக க்யூர் ஆகும். அதை எல்லாமே சரி செய்யலாம். குழந்தைங்களுக்கு கூட சிறு வயதுலேயே நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த வாழைத்தண்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது என்னென்ன பயன்கள் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சேர்த்துட்டு வரும்போது நீரிழிவு நோய் ஆபத்துலேருந்து குறைக்கலாங்க. கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை கொடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம விடுபடலாம். கண்டிப்பாக வாழைத்தண்டை சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வாழைத்தண்டை புலாவாக கூட செய்யலாங்க. பசங்க சாப்பிடலன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். வெறுமா ஜூஸாக அடித்து கூட தயிர் போட்டு கூட மிக்ஸ் பண்ணி தரலாம். அப்படி இல்லைன்னா தயிர் சாலட், சப்பாத்திக்கு கூட செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வகையாக பயன்படுத்தலாம்.
இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லாமே உங்களுக்கு B6 முதல் காப்பர், ஐரன், ஃபைபர், மினரல்ஸ், V3, மக்னீசியம் எல்லாமே உங்களுக்கு, பொட்டாசியம் எல்லாமே சேருங்க. நோய் எதிர்ப்பு சக்தியும் இன்க்ரீஸ் ஆகும். சர்க்கரை நோயும் ரொம்ப கண்ட்ரோலாக பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல்ல இருந்தும் தவிர்க்கலாங்க. இந்த மாதிரி எண்ணற்ற பயன்கள் இந்த வாழைத்தண்டில் இருக்குது. வாழைப்பழம், வாழைப்பூ எல்லாத்துலேயுமே பயன்கள் அதிகமாக இருக்குங்க. வாழைப்பூவை பற்றியும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதனோட பயன்களும் சொல்கிறேன். இது எல்லாத்தோடையும் வாழைத்தண்டில் அதிகமான பயன்கள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் குறிப்போடு பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.